அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை முறையா வணங்குகிறாங்களோ அவங்களுக்கு முன்னோர்களின் ஆசியால் சுகமான வாழ்க்கை அமையும். அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசி போய் சேரும்னு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசை விரதத்தில் சில விதிமுறைகள் இருக்கு. முன்னோர்களுக்கு பிடித்த உணவை மதியத்துக்கு சமைத்து மறைந்த முன்னோர்களின் படத்துக்கு பொட்டு பூ எல்லாம் வச்சு சமைச்ச உணவை படையலா போடுறது வழக்கம். அப்படி சமைக்கும் காய்கறிகளில் சிலவற்றை பயன்படுத்த கூடாது. அது என்னென்ன காய்கறிகள், அதே மாதிரி அமாவாசைக்கு பயன்படுத்த வேண்டிய காய்கறிகள் என்னென்ன, முன்னோர் வழிபாட்டுக்கு எந்த 3 காய்கறிகள் சமைத்தால் 1000 காய்களுக்கு சமம், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்கலாம். முதல்ல அமாவாசைக்கு பயன்படுத்த கூடாத காய்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். கோஸ், நூக்கல், முள்ளங்கி, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, சவுசவ், சுரக்காய், பீட்ரூட், இந்த மாதிரியான காய்கள் அமாவாசைக்கு பயன்படுத்த கூடாது. இந்த காய்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அமாவாசை அன்னைக்கு சமையலில் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அவரைக்காய், புடலங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி, சேனை, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், பாகற்காய், மஞ்சள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், பலாக்காய். இந்த காய்கறிகள் அமாவாசை நாள்ல சமைக்க வேண்டிய காய்கறிகள். அமாவாசை நாளில் இப்ப சொல்லக்கூடிய 3 காய்கள் சமையல்ல சேர்த்தால் 1000 காய்கறிகள் சமையல்ல சேர்த்ததற்கு சமம். அது என்னென்ன காய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம். அதனால இந்த 3 காய்கறிகளையும் அமாவாசை சமையலில் சேர்த்தால் 1000 காய்கறிகள் கொண்டு முன்னோர்களுக்கு படையல் போட்டால் கிடைக்கும் பலன் கிடைக்கும். இதோடு அமாவாசை சமையலில் சேர்க்க வேண்டிய 8 காய்களையும் சேர்த்தால் 1008 காய்கறிகள் கொண்டு சமைத்ததற்கு சமமாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.